Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். மோடி, அமித்ஷா, நட்டா, பிஎல் சந்தோஷ் இவங்க எல்லாத்துக்குமே என்னோட கருத்தா நான் சொல்றது என்னன்னா, நீங்க உங்க பலத்துக்குரிய சீட்டை வாங்குங்க. கூட்டணி ஆட்சிங்கிறதெல்லாம் நீங்க வற்புறுத்தி அவரை சம்மதிக்க வச்சா தம்பித்துறைக்கு கதையை தான் விடுவாங்க. அதனால அந்த கதைக்குள்ளெல்லாம் போகாதீங்க. 120 சீட்டு எடப்பாடி நின்னார்னா, ரெட்டலை நின்றுச்சுன்னா 65 சீட்டு தாமரை நிற்கணும். பெரிய கட்சிகள்லாம் நம்ம கூட கூட்டணிக்கு வர தயாரா இருக்கு. எல்லாம் அவர் சொல்றது இப்படி வழக்கம்தான். இது இன்னைக்கு சொன்னதில்லை, எல்லா காலகட்டத்திலும் இவர் சொல்லக்கூடியதுதான். தேமுதிகவுக்கு அதிமுக ராஜ்யசபா சீட்டு தருவதாக உறுதி அளிச்சாங்க. அவங்க பாமகவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. 96 பண்ண மாதிரி ஒரு அடி அடிச்சிட்டாங்கன்னா இதாகனால பாமக கூட்டணி வேணும்னு அவர் நினைக்கிறார். பாஜகவும் அதிமுகவும் என்ன மாதிரி வியூகத்தை வகுக்க போறாங்க? 20% வாக்காளர்ல பெரும்பகுதி எடப்பாடி பாஜக கூட போயிட்டாரு, தப்பு, சீமான் பண்ற சரிதானு அவங்க நினைக்கிறாங்க. எடப்பாடிக்கும் அது தெரிஞ்சனாலதான் அதை பற்றி கருத்தே சொல்லாம கடைசியா உப்புக்கு சப்பாட்டு பாஜகவை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு தீர்மானம், நாம்கே வாஸ்தே. நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குகன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் குகன். சமீபத்தில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் தமிழ்நாடு வந்திருந்தார். தமிழ்நாடு வந்ததும் அவர் கட்சி நிர்வாகிகளோடு பலகட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தார். அதிலும் குறிப்பாக அவர் பேசிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவை வீழ்த்தி 2026 ஆட்சி அமைக்கணும் பாஜக அப்படிங்கிறதுல பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு உணர்த்துவது என்ன? பாஜக ஒரு கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறணுங்கிற அமித்ஷா கருத்தை தான் நட்டாவும் வலியுறுத்தி இருக்கிறாரு. கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறது அந்த ஒரு பேச்சு உணர்த்து எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிறாரு. அந்த கூட்டணி ஆட்சி தொடர்பாக காமன் மினிமம் ப்ரோக்ராம் பற்றியெல்லாம் அமித்ஷா போயிட்டு இருந்தார், பேசினார். எடப்பாடி அதற்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. தம்பித்துறை வச்சும் அவங்க கேடரோட முறையில் பூஸ்ட் பண்ணுற கொடுத்துருந்தாரு. ஆனால் அவங்க கட்சி கூட்ட தீர்மானத்தில் போடலை. நான் தீர்மானத்தில் போடுவாருங்கிறது தான் தம்பி ரிஷி போன்றவங்கள்ட்டெல்லாம், பிரசாந்த் போன்றவங்கள்ட்டெல்லாம் தீர்மானம் போட்டுருவார் தனியாட்சின்னு சொன்னேன். பட் அது தீர்மானம் போடுறதுக்கு முன்னாடியே பேசிட்டாரு. ஆனால் தீர்மானத்தை போட்டு தனியாட்சிங்கிறதுல பாஜக கூட சண்டை போக விரும்பலை அவர். பாஜகவிலையும் 4 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, டெல்லியில் இருக்கிறாங்க. ஆசை யாருக்கு தான் விட்டு, தப்பு இல்லை, அரசியல்வாதி ஆசையில் தான் வருவாப்பில், அதில் ஒன்றும் தவறு இல்லை. எல்லோருக்குமே இருக்கலாம், எல்லாருக்குமே இருக்கலாம். பாஜகவில் தமிழ்நாட்டுக்குள்ளே 4 பேர் இருக்காங்க, டெல்லியில் ஒருத்தர் 5 சிஎம் கேண்டிடேட் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ சிஎம் கேண்டிடேட்டை வச்சுருக்க கட்சிக்கு நான் என்னோட கருத்தை மோடி, அமித்ஷா, நட்டா, பிஎல் சந்தோஷ் இவங்க எல்லாத்துக்குமே என்னோட கருத்தை நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் பலத்துக்குரிய சீட்டை வாங்குங்க. கூட்டணி ஆட்சிங்கிறதெல்லாம் நீங்கள் வற்புறுத்தி அவரை சம்மதிக்க வச்சா அது நாங்கள் திராவிட இயக்கம் தோக்குறதுக்கு முன்னே தோத்துட்டோன்னு ஆயிரும், 80 கூட்டணி ஆட்சி தோற்று போச்சுன்னு தம்பித்துறைக்கு கதையை தான் விடுவாங்க. அதனால் அந்த கதைக்குள்ளெல்லாம் போகாதீங்க. நீங்கள் ஜெயலலிதா இல்லை, நீங்கள் எடுத்தது ரெட்டையிலில் 20.4%. முபாரக் ஓட்டையும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஓட்டையும் கழிச்சா உங்கள் ஓட்டு 19.4%. தாமரையில் அண்ணாமலையோட உழைப்பில், அண்ணாமலைக்கு லீடர்ஷிப்பில், அண்ணாமலையோட அயராத உழைப்பில், வாராத வந்த மாமணியா தமிழக பாஜகவுக்கு வந்த அண்ணாமலையோட கெப்பாசிட்டியில் எடுத்தது, அவர் அமைத்த வீகத்தில் தினகரனை கொண்டு வந்து எல்லாம் எடுத்தது தாமரையில் 11.4%. இதில் தாமரை ஓட்டுன்னா இதில் ஏசி சண்முகம் ஓட்டு இருக்குது, பாரிவேந்தர் ஐயா ஓட்டு இருக்குது, நண்பர் தேவநாதன் யாதவ் ஓட்டு இருக்குது, ஜான் பாண்டியா அண்ணனுக்கு ஓட்டும் இருக்குது. அப்போ இவங்க 4 பேர் ஓட்டும் அதில் இருக்கும்போது அவங்களும் தாமரையில் எடுத்தாங்கங்கிறனால அவங்களுக்கான சீட்டை பாஜக கொடுத்துக்குவாங்க. நீங்கள் உங்கள் ஓட்டு 19.4, பாஜக மற்றும் அதோட கூட்டணியில் தாமரையில் நின்ற கட்சிகளின் ஓட்டு 11.4. இதற்கேற்ப 120 சீட்டு ரெட்டலை நின்னா 65 சீட்டு தாமரை நிற்கணும். இதைத்தான் இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் அண்ணாமலை பற்றுதல் கொண்டவங்க, மோடி மேலே பற்றுதல் கொண்டவங்க, பாஜக வளரும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. ஆட்சியில் பங்குங்கிறது 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு நோக்கமாக இருக்கலாம். ஆனால் கட்சி வளர்ச்சிங்கிறது அதிக சீட்டில் தாமரை போட்டிடுறதுல தான் கட்சிக்கு வளர்ச்சி இருக்குது. 120 சீட்டு எடப்பாடி நின்னார்னா, ரெட்டலை நின்றுச்சுன்னா 65 சீட்டு தாமரை நிற்கணும். இந்த மாதிரி ரேஷியோ அதுக்குள்ளே இருந்து
கொண்டு வரணும். 65 கொஞ்சம் குறைவு தான் அதில், என்றாலும் இது சட்டமன்றம் பார்லிமெண்ட்னு அவங்க சொல்கிறதுனால இந்த இதை சொல்லணும். இதுக்கு வந்து பார்லிமெண்ட் வேறு சட்டமன்றம் வேறுன்னு இவர் வாதத்தை வைப்பார். அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தது நாம் தமிழர் சீமான். லீடர்ஷிப் இல்லாத, ஈர்ப்பு சக்தி இல்லாத, எடப்பாடியை தட்டி தூக்கி 3வது வரல எடப்பாடியோட அதிமுக அரட்டலை 4வது தள்ளல, முத ஆட்சியை பிடிச்ச அரட்டலை 4வது போகல. நீங்கள் காங்கிரஸ் பாஜக விடுங்க, பிஎம் கேண்டிடேட் இருந்து சீமானுக்கு என்ன கேண்டிடேட் இருந்து அவரோட கீழே போயிட்டு இல்லையா? அது பிறகு ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் உலகங்கோட்டில் 15% குறைஞ்சிருப்பாங்களா? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன சீமானு கீழே நீங்கள் உலகங்கோடு இடைத்தேர்தலில் போயிட்டீங்களே. ஸோ கன்னியாகுமரியில் 4வது போயிட்டீங்க. திருநெல்வேலியில் சீமான் எடுத்த ஓட்டு நீங்கள் எடுத்த ஓட்டு ஈக்குவல் தான். உங்களுக்கு கிருஷ்ணசாமிக்கு தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு, முபாரக்கு பாளையங்கோட்டையில் கொஞ்சம் முஸ்லீம் பூத்தில் வந்த ஓட்டு, தேமுதிக ஓட்டு, இவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது. அதே மாதிரி ராமநாதபுரத்தில் சீமான் ஓட்டும் எடப்பாடி ஓட்டும் ஒன்று தான், அங்கேயும் தேமுதிகலாம் ஹெல்ப் பண்ணியிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக தன் பலத்தை வந்து ஏற்றுக்கணும். 19.4 தான், 20ன்னு வச்சுடுங்க, இது 11.4 தான், அது 11ன்னு வச்சுடுங்க. அங்கே 100 சீட்டுன்னா 55 சீட்டு, 120ன்னா 65 இவங்களுங்கிற மாதிரி ஒரு ரேஷியோ, 20:11ங்கிற ஒரு ரேஷியோவுக்கு அதை கொண்டு போய் தொகுதி பங்கீடு பண்ணணும். இதை விழிப்போடு இருக்கக்கூடிய பாஜக கேடர்ஸு அவங்க தான் இதுக்கு மெயினாக கவனமாக பண்ணணும். ஏன்னா இதை விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கும் வித்துட்டு போகிறதுக்கும் நிறைய பேர் பாஜகவுக்குள்ளே வந்து எடப்பாடிக்கு புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க, எடப்பாடிக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, பாஜக நிற்கணும்னு கேட்கக்கூடிய ஆட்களே இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி 20% வாக்குகளை மோடி பிரதமர்னு 29க்காக பாஜகவுக்குள்ளே கொண்டு வந்தது நல்லது தான், அது நம்ம மறுக்கெல்லாம் வரவேற்கிறோம். ஆனால் பலத்திற்கேற்ற பங்கீட்டில் அண்ணாமலைக்கு உழைப்பு வீணாயிர கூடாது. அதுக்கு வந்து இப்போ உள்ள தலைவர் நயனா நாகேந்திரன் அவரும் ஒரு மெச்சூர்டு லீடர் தான், பொறுப்பானவர் தான், கட்சி நலனை காப்பாற்றுவார், நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ அதே சமயம் அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் வந்து சமீபத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதில் பேசிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து தீவிரமாக கள வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதே சமயம் பல கட்சிகள் வந்து பெரிய கட்சிகள்லாம் நம்ம கூட கூட்டணிக்கு வர தயாராக இருக்குது, அது வந்து வந்தவுடன் நான் சொல்கிறேன் அப்படிங்கலாம் சொல்லியிருக்காரு. இது தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த பேச்சா, அல்லது அவர் எதுவும் ஒரு பெரிய டீம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு? அவரு இந்த மாதிரி சொல்றதுல சமத்தர். 2024 என்ன சொன்னார்? பெரிய கட்சிகள் நம்ம கூட வர்றாங்க அப்படின்னு. பாஜக போனா போட்டு நாம் தமிழர் வாரான்னு சொன்னாரா இல்லையா? ஒவ்வொருத்தையும் சொன்னாரா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்ம கூட வரும்னு சொன்னார். எல்லாம் அவர் சொல்றது இப்படி வழக்கம் தான். இது இன்னைக்கு சொன்னதில்லை, எல்லா காலகட்டத்திலும் இவர் சொல்லக்கூடியதுதான். அப்படி சொன்னாதான் கட்சிக்காரன் நிற்பான், ஒரு நம்பிக்கையோட உழைப்பான், இன்வெஸ்ட் பண்ணுவான். அவர் அதைத்தான் சொல்றாரு. கடைசியா அவர் யாரும் வராதனால 1% பலம் கொண்ட ஒருத்தர் கூட எடப்பாடி கூட கூட்டணி அமைக்க மாட்டாங்க நான் சொன்னது நடந்தது 2024. இப்போ அவரு மோடி கிட்ட சரண்டர் ஆயிட்டார். சரண்டர்ல காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. இவங்களுக்கும் தேவை, அவங்களுக்கும் தேவை. நான் வந்து இவரை 24 பலகீனப்படுத்தி 26 பலகீனப்படுத்தி 29 மோடி தலைமையில சேர்க்கலான்னு நினைச்சேன். பட் அவங்க வந்து ஆன்டி மோடியை சிபிஎம் மேக்சிமைஸ் பண்ண நினைக்கும் போது, ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி மேக்சிமைஸ் பண்ணும்போது மினிமைஸ் பண்ணதுக்கு 20% வாக்கு உள்ள எடப்பாடியை சேர்த்துக்கிட்டாங்க. எடப்பாடி முதல்வர்னு அமித்ஷாவும் சொல்லிட்டாரு. இது என்னுடைய வியூகத்துக்கு வந்து ஒரு பின்னடைவு தான். பட் மோடிக்கு ஆதரவாக 20% வந்ததுனால மோடி நன்மை கதிரி, மோடிக்காக, நாட் எனிபடி எல்ஸ், மோடிக்காக அதை நம்ம வரவேற்கிறோம் அந்த இதை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொன்ன பிறகு சீட் ஷேரிங் எப்படிங்கிறதெல்லாம் பெரிய சிக்கல் இருக்குது. என்றாலும் அவர் கூட கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ள கட்சிகள், அவர் கூட இருந்த தேமுதிகவே ஜனவரியில் தான் முடிவு பண்ணணும்னு பிரேமலதா அம்மையார் சொல்லிட்டாங்க. அப்போ காத்து தான் இருக்கணும் ஜனவரி வரை. ஜனவரியில் தான் அவங்க அலையன்ஸ் முடிவு பண்ணுவாங்க. பட் நான் அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். திமுக அணி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதிமுகவில் வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, 2011ஆம் ஆண்டு செங்கோட்டை அண்ணன் மூலமாக ஒரு ஷோ எல்லாமே முயற்சி பண்ணி எடுத்து ஒரு அலையன்ஸ் உருவாச்சு. 41 சீட்டு கொடுத்தாங்க. 29 சீட்டை ஜெயலலிதா ஜெயிக்க வச்சாங்க. ஜெயலலிதா அம்மையாருக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது, க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது, பொதுமக்களை கவரக்கூடிய சக்தி இருக்குது, இளைஞர்கள் கவரக்கூடிய சக்தி இருந்தது. அதனால 50% வாக்கெடுத்து 29 இடங்களை தேமுதிக வெற்றி பெற வச்சாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மையாட்ட இருந்த 45%, எல்லாம் டேட்டாவோட தான் பேசுவேன்,
யார் வேணாலும் டேட்டாவோட பதில் சொல்லு. சும்மா நான் இவ்வளோ அடிக்கிறானே, நெத்தி பொட்டில் அடிக்கிறானே, துப்பாக்கிலேருந்து வர்ற குண்டு மாதிரி விழுதே நம்ம மேலே, வில்லிலேருந்து பாயிற அம்பு மாதிரி வருதுன்னு வருத்தப்பட்டு தனிநபர் தாக்குதல்லாம் ஈடுபட்டுட்டு இருக்காத. டேட்டா இருந்தால் அதில் பேசு. நான் ஏற்றுக்கிறேன், தப்புன்னா அதை திருத்திக்கிறேன். 2014 45% வாக்கெடுத்த அதிமுக, 19% வாக்கெடுத்த என்டிஏ, அதில் மதிமுக அண்ணன் போயிட்டாருன்னு வைங்க. குறைஞ்சபட்சம் 15% பலமுள்ள என்டிஏ, பாஜக, தேமுதிக, பாமக, மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த என்டிஏ. பாரிவேந்தர் வந்து திமுக அணியில் தான் இருந்தார், ராமதாஸுக்கும் அவருக்குள்ள இதில் அவர் திமுக அணியில் இருந்தார். எனிவே 15% உள்ள என்டிஏ, அதிமுக எல்லாம் சேர்ந்து 60% வாக்குகள். 60% வாக்கு பலம் உள்ள அணி எடுத்தது 30%. 60% வாக்கு பலம் உள்ள அணி 19 எடுத்தது 30%. அப்போ அதிமுக ஓட்டு 45%, ஒரு 15 to 20% வாக்கு தான் மோடி பிரதமர்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. மற்றபடி டிரான்ஸ்ஃபர் ஆகலை, எங்கெங்கெல்லாமோ போயிட்டு. அப்போ இங்கே பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸே மாறி போச்சு. ஜெயலலிதா இறந்த பிறகு, கலைஞர் இறந்த பிறகு 2019. இதை நிறைய கருத்து பார்வையற்றவர்களாக இருக்கக்கூடிய ஏசி ரூம் அனலிஸ்டுகளுக்கு இது தெரியல. இன்னும் ஆதவர்ஜுனா போன்ற கடந்த காலத்தின் கைதிகள் திமுக, கலைஞர் வேற ஸ்டாலின் வேறன்னு தெரியாத ஆதவர்ஜுனா, ஐயோ ஆதவர்ஜுனா, பாவம் ஆதவர்ஜுனா, நீங்க என்னத்தை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? 11 இருக்கிறீங்க, வாங்க கரண்ட்டுக்கு வாங்க. கலைஞர் ஜெயலலிதா இறந்த பிறகு ஜாதி ரொம்ப பெரிய அளவு ஆயிட்டு, நீங்க வேணா ரெட்டியாரு சிறியன்னிக்க ஜாதியெல்லாம் வந்துங்கிற மாதிரி காட்டுனா உங்களுக்கு அது நஷ்டம்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் நாங்கள் நினைக்கல. கே சார் அண்ணெல்லாம் பெரிய லீடர் தான், ஜாதி கடந்த லீடர் தான். நம்ம அப்படியெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கல. பட் யதார்த்தத்துக்கு வாங்க, ஆதவர்ஜுனா ரெட்டி. ஸோ 60% வாக்கு பலம் கொண்ட அந்த அணி 30%க்கு போயிட்டு, இதில் தேமுதிக 4 சீட்டும், எடப்பாடி ஆலையும், ஏன் ஓபிஎஸ் ஆலையும், இரட்டை தலைமை ஓபிஎஸ்க்கும் அதில் பங்கு இருக்குது. தேமுதிகவுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து தேமுதிகவை ஜெயிக்க வைக்க முடியல. அப்போ தேமுதிகவுக்கு வந்து அதிமுக கூட்டணியில் என்ன லாபம்? பிரேமலதா அம்மையார் தெரியாதவங்களா, புரியாதவங்களா? நண்பர் சுதீஷ் புரியாதவரா? விஜயபிரபாகரன் தெரியாதவரா? இளைஞரணி தலைவர். எல்லாருக்கும் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இல்லை, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. அவரை நம்பி ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு 2019 ஒரு பெரிய ஆதாரம். ஜெயலலிதா அம்மையார் நம்பி 41க்கு 29 ஜெயித்தாங்க. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு ஈர்ப்பு சக்தி இருந்து, காஸ்ட் நியூட்ரலா இருந்தாங்க, அவங்க இளைஞர்களை கவர்ந்தாங்க, புதிய வாக்காளர்கள் வந்தாங்க, ஸ்பான்டேனியஸா அவங்களுக்கு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருந்து கொஞ்சம் காசு கொடுத்தும் சேர்த்தாங்க, செந்தில் பாலாஜி போன்றவங்கெல்லாம். பட் ஸ்பான்டேனியஸாட்டும் ஒரு கூட்டம் இருந்தது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டணி கட்சியை வெற்றி பெறக்கூடிய சக்தி ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்து. எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும், எஸ் ஓபிஎஸ்க்கும் சேர்த்து தான் சொல்றேன், இல்லைங்கிறது 2019 இரட்டை தலைமைக்கு இல்லைங்கிறது முடிவாச்சு. அதுக்கு பிறகு 2024 தேமுதிக கூட்டணிக்கு போறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரெட்டலைக்கு விழுப்புரத்துல வந்து 35% வாக்குக்கு மேல கிடைக்குது, ரெட்டலைக்கு சிதம்பரத்துல வந்து 36% வாக்கு கிடைக்குது. ஆனா முரசுக்கு தேமுதிகவுக்கு 27% தான் கடலூர்ல கிடைக்குது. அப்போ அதுல ஒரு 9% 8-9% டிஃபரன்ஸ் அதுக்குள்ள வருது. அப்போ எப்படி எடப்பாடியை நம்பி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத, ஈர்ப்பு சக்தி இல்லாத, க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை நம்பி எப்படி தேமுதிக ஜெயிக்க முடியும்? இதுக்கு நண்பர் 6 கிட்ட பதில் இருக்கா? நண்பர் M கிட்ட பதில் இருக்கா? நண்பர் S கிட்ட பதில் இருக்கா? எந்த நண்பர்கிட்டயாவது பதில் இருக்கா? ஏன் எல்லாம் இனிஷியல் சொல்றீங்க? என்ன சும்மா ஏதோ 4 நண்பர்களை சொல்றேன்னு நினைச்சுக்கிடட்டு, அவங்கள யார் யாருன்னு அப்படி புரிஞ்சுக்கிடட்டு, யார்கிட்டயுமே பதில் இல்லை. அப்ப தேமுதிக என்ன பாக்குறாங்க? எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, அது அவங்களுக்கு தெரியும். எல்கே சுதீஷ் வச்ச ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. தேமுதிகவுக்கு வந்து அதிமுக ராஜ்யசபா சீட்டு தருவதாக வந்து உறுதி அளிச்சாங்க, அதை நான் உரிய நேரத்தில் வந்து விரிவா நான் பேசுறேன், வெளிப்படையா பேசுறேன் அப்படிங்கிறார். அப்ப இது எல்லாமே பார்க்கும்போது அங்க ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. ஆனா அதை வந்து அதிமுக தேமுதிகவை ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் எது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. அவங்க பாமகவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. பாமக இல்லைன்னா எடப்பாடியிலே தோத்துரும். ஏன்னா எடப்பாடியில தோத்துருக்காரு, வன்னியர் எழுச்சியில தோத்துருக்காரு. இப்போ வன்னியர் அவருக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. அவர் கட்சி வன்னியர் கட்சி மாதிரி தான். சி.வி. சண்முகம், KP முனுசாமி, அன்பழகம், வீரமணி, அங்கே ஒரு அகமுடையார் தலைவரையோ, ஒரு யாதவர் தலைவரையோ, ஒரு முத்தரையர் தலைவரையோ, ஒரு வெள்ளாளர் தலைவரையோ, மற்ற அதர் காஸ்ட் தலைவர் உடையார், அகமுடையார், முஸ்லீம் யாருமே அங்கே கிடையாது. எல்லாமே இந்த வன்னியர்கள் தான் அங்கே எல்லாமே இருக்காங்க. வன்னியர் கட்சி மாதிரி தான் அங்கே இருக்குது. ஆனால்
வன்னியர் எழுச்சியில் அவர் ஏற்கனவே தோத்தாருங்கிறதும் ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான். அப்படி இருக்கும்போது அவர் வந்து பாமக ஒரு வேளையில நம்மளை எடப்பாடியிலே காவு வாங்கிறதுக்கு சக்தி உண்டு அவங்களுக்கு. சென்டிமெண்டல் கம்யூனிட்டி 96 பண்ண மாதிரி ஒரு அடி அடிச்சிட்டாங்கன்னா இது ஆகுனால பாமக கூட்டணி வேணும்னு அவர் நினைக்கிறார். பாமக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாரு. அதுவும் விக்கிரவாண்டியில 3வது களத்துக்கு விட்டு வெளியேறினதுல 2வது இடத்தை பாமக பிடிச்சதுல அவரை பொறுத்தவரை அன்னைக்கு நாம் தமிழர் பிடிக்கணும்னு தான் நினைச்சாரு. இது ராவணன் எல்லாம் பேசி அவங்க போராட்டத்துக்கு ராவணன் இடுமாவளம் கார்த்திகெல்லாம் ஆதரவு கொடுத்தும் அவரால் 1% ஓட்டு கூட நாம் தமிழருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல. அதான் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இல்லை, ஈர்ப்பு சக்தி இல்லை, அவர் கண்ட்ரோலில் அவர் ஓட்டு இல்லைங்கிறத நாம் சொல்கிறோம். 12% வன்னியர் ஓட்டு வந்து 17% எடுத்த பாமக 29%க்கு அண்ணாமலை அன்புமணின்னு ஒருத்தர் கேண்டிடேட்டாக போட்டு ராமதாஸ் கேண்டிடேட் தான், அண்ணாமலை தான் போட்டார். எடப்பாடி அடித்து ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அடித்து 12% வன்னியர் ஓட்டை ஏற்றி 29க்கு வந்தார். யாரும் எதிர்பாராத வகையில் 23% நான் வன்னியர் பறையர் வாக்குகள் ரெட்டலைக்கு விழுந்த வாக்குகள் உதயசூரியனுக்கு போயிட்டு அப்பந்தான் சீமானு ரொம்ப தெள்ள தெளிவாக உணர்ந்தார். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. நடிகர் விஜய்க்கு வெத்து வேட்டு செல்லாத நோட்டு, ஜான் ஆரோக்கியசாமி சொல்ற மாதிரி விஜய்க்கு 50,000 ஓட்டும் கிடையாது, 20% ஓட்டும் கிடையாது, விஜய் வேஸ்ட்டு வெத்து வேட்டு செல்லாத நோட்டுங்கிறத சீமான் வந்து விக்கிரவாண்டியில தான் தெள்ள தெளிவா உணர்ந்தார். அப்ப விக்கிரவாண்டி அரசியல் எடப்பாடியை மீறி ராமதாஸை 2வது இடத்துக்கு போலரைசேஷன்ல கொண்டு வந்துட்டு. அப்ப ராமதாஸ் இல்லைன்னா வட தமிழகத்துல போலரைசேஷன் வருதுன்னு வைங்க, ராமதாஸ் இருக்கிற அணி 2வதுக்கு வந்துருமே. அப்ப ராமதாஸ் முக்கியமானவர்னு எடப்பாடி கணக்கு போடுறார். நான் எடப்பாடி சமர்த்தர், கில்லாடி, பெரிய ராஜதந்திரி, அவருனால்தான் சசிகலாவெல்லாம் வீழ்த்தி தாக்கு பிடிச்சு கொண்டு போக முடியுது. நான் அதெல்லாம் மறுக்கலை. இப்போ அவருக்கு எதிராக சில வியூகங்களை நம்ம பண்றோம், செயல்படுறோங்கிறத நம்ம வெளிப்படையாக தான் சொல்லிட்டு இது பண்றோம். அதே வேளையில் மோடி கிட்ட 20% வாக்கை கொண்டு வந்ததை நம்ம வரவேற்கிறோம், பாராட்டோம். நம்ம மோடி நன்மைக்காக அதை வெல்கம் இட். ஸோ அவர் வந்து பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால தேமுதிகவுக்கு ராய்சபா இல்லைன்ட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ராய்சபாங்கிறது வந்து அக்ரிமெண்ட் எப்படி போட்டிருப்பாருன்னா, அந்த டைம்ல அவருக்கு யாருமே இல்லை. தேமுதிக இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி 15%க்கு போயிருப்பார். அவர் 19.4% வாக்கு எடுத்தது. அவரை 15க்குள்ள நான் நிறுத்துவேன்னு சொன்னேன், அதில் தோத்துட்டேன். ஆனால் அப்படி நிறுத்த முடியாத காரணம் வன்னியர்கள் வாக்கும் தேமுதிக இதுவும் தான் காரணம். அன்னைக்கு 5 சீட்டு தேமுதிக கொடுத்தாரு. அப்போ அவருக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லாதனால 5 சீட்டு தேமுதிக கொடுத்தாரு. இந்த அக்ரிமெண்ட்டும் கொடுத்துருப்பார். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அக்ரிமெண்ட் 25லயும் வருது, 26லயும் வருது. இவர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஜூலைல காலியாகிற அந்த 6 சபாவா இல்ல அடுத்த ஆண்டு காலியாகிற அந்த 6 ராஜ்யசபாவா பண்ணியிருக்க மாட்டார். ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டார். பாமகவுக்குன்னா ஸ்பெசிஃபை பண்ணாரு. ஸோ அப்போ பாமக கொண்டு அவருக்கு ஒரு மிரட்சி இருக்குது. உண்டுங்க, மிரட்சி உண்டுங்க. இன்னும் நிறைய பேச முடியும், என்றாலும் அது இப்போ அவ்வளவுக்குள்ள நம்ம தேவையில்லை, ஒரு லிமிட்டா பேசுவோம். ஸோ பாமக கண்டு மிரட்சியில அன்னைக்கு கூட்டணி வைக்கும் போது உடனே கொடுத்துட்டாரு. நானே சொல்லியிருக்கேன், ஜெயலலிதா நம்பகத்தன்மையற்றவர், ராமதாஸை பொறுத்தவரை நம்பகத்தன்மையோட எடப்பாடி கொடுத்தாருன்னு அன்னைக்கு நான் பேசின எவ்வளவு வீடியோ பார்த்துருக்கலாமே. காரணம் பாமக கண்டு ஒரு மிரட்சி. அந்த இது தேமுதிகவுக்கு இல்லை. இப்போ அவர் என்ன பார்க்கிறாருன்னா, பாமகவை மீறி நாம செயல்பட்டு தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, பாமக ஒரு அணி நம்ம அணியில வரலன்னா, பாமக இருக்க அணிக்கும் திமுக அணிக்கும் இடையில போட்டின்னு வட தமிழகம் போலரைஸ் ஆயிட்டுன்னா, வன்னியர் பறையர்ன்னு நமக்கு உள்ள வன்னியர்களே வீக்கன் ஆயிடுவாங்க. அது எப்படி போகுமோன்னு சான்ஸ் எடுக்க முடியல. ஸோ அதனால அவர் பாமக விரும்புறாரு. ஸோ அவர் பாமக எப்படி நம்மகிட்ட வரும்னு பாமகவுக்கு கூடுதல் முக்கியத்துவத்துக்கு அவர் விரும்புறாரு. இதுதான் எடப்பாடிக்க நிலைப்பாடு. தேமுதிக இதை இப்போ சொல்லியிருக்கிறது மூலமா 25லே தருவாரா அல்லது 26லே தருவாராங்கிற எதிர்பார்ப்பு தேமுதிகவுக்கு இருக்குது. அது சுதீஷ் அவர் நான் கண்டஸ்ட் பண்ணாததே அதுக்கு தாங்கிற ஒரு கருத்தை வேற அவர் சொல்றாரு. ஸோ அவங்கள பொறுத்தவரை அந்த கருத்தை சொல்றதன் மூலமா உண்மையிலே அவங்க ராஜ்யசபாவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியுது. பாஜகவும் அதிமுகவும் என்ன மாதிரி வியூகத்தை வந்து வகுக்க போறாங்க, மற்ற கட்சிகளை இழுப்பதற்கான முயற்சிகளை என்னென்ன விதமாக மேற்கொள்றாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது. குறிப்பாக என்டிகேவையும் வந்து உள்ள இழுப்பதற்கு பாஜக வந்து பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் போனாலும் கூட, இன்னொரு பக்கம் அதிமுக வந்து எப்படியாவது தாவேக்காவதே உள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிற ஒரு தகவல். இவங்க 2 பேரும் அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்காங்களா இல்லையா? என்டிகே பொறுத்தளவில்
அவர் வந்து எடப்பாடிக்கு விழுந்த முபாரக் ஓட்டு, தென் கிருஷ்ணசாமி ஓட்டு உட்பட அந்த 20% அதிமுக ஓட்டும் பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாதுன்னு சீமான் நினைக்கிறாரு. இது வேற யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தெரியுது. சீமான் இந்த 20% ஓட்டும் பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. ஒரு துல்லியமான கால்குலேஷனோட இருக்காரு போல. ரொம்ப துல்லியமான, வெரி ஸ்ரூட் லீடர் சீமான். எடப்பாடியும் ஸ்ரூடு தான். பட் சீமான் வந்து இயல்பிலே பேசிக்கே அவருக்கு அந்த டெட்டர்மினேஷனும் கன்சிஸ்டன்சி இருக்கு. எடப்பாடி கன்சிஸ்டன்ட் கிடையாது. கமல்யான் மாதிரி பச்சவந்தி மாதிரி நடத்த மாத்துவார். பாஜக எதிர்ப்பும் பாரு, ஆதரவும் பாரு. அண்ணாமலை அதை இன்டெரக்டா சொன்னாரு. சீமா அண்ணன் உறுதியானவரு, துணிஞ்சு நிற்கிறாருன்னு அண்ணாமலை சொன்னது எடப்பாடி பச்சவந்தி நடத்த மாத்துவாருங்கிறதுக்காக தான் அண்ணாமலை அந்த SRM இதுல சீமானுக்கு லீடர்ஷிப்பை அப்படி தூக்கி விட்டு எடப்பாடி பச்சவந்திங்கிறதையும் சொன்னாரு. இப்ப இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு விழுந்த 20% ஓட்டும் பாஜக எதிர்ப்பு, அண்ணாமலை எதிர்ப்பு, இதெல்லாம் சொல்லி திமுக எதிர்ப்பு தான் மெயின். சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொன்னாலும் இதையும் சொல்லி எடுத்த ஓட்டு. இந்த ஓட்டர்ஸ் வந்து பாஜகவை ஏத்துக்கிடாத ஓட்டர்ஸ், பாஜகவை ஏத்துக்கிடாத பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம எடப்பாடி லீடர்ஷிப்புக்கு கிடைச்ச ஓட்டு. நம்ம நேர்மையா தான் சொல்லுவோம், பணம் செலவழிக்காமலே எடப்பாடி எடுத்த ஓட்டு. ஸோ அந்த ஓட்டுக்கு பெரிய மரியாதை இருக்கு. நம்ம அதை எதை கரெக்டா சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லுவோம். ஆனா அந்த ஓட்டர்ஸ் வந்து பாஜகவை ஏத்துக்கிட மாட்டாங்க இங்கிற அடிப்படையில் சீமான் என்ன சொல்றாருன்னா, எனக்கு உடன்பாடா இல்லையாங்கிறது வேற. சீமான் வந்து ராவணன் தமிழ் பெரும்பாட்டன்னு சொல்லுவாரு. நான் ராவணன் ஆச்சார அனுஷ்டானங்களோட ஒழுகக்கூடிய சுத்தமான பிராமணன், இவரு சிவபக்தன்கிறத நான் பிராமணன், என்னோட பிலீஃப், அவருக்கு பிலீஃப். அப்போ அதுல மாறுபட்ட கருத்தியல் சீமானுக்கு எனக்கு உண்டு. பட் இந்த காஷ்மீர் பிரச்சனையில சீமான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ங்கிறார். பாஜக என்டி அரசு தோல்வி அடைஞ்சிட்டுங்கிறார். சிந்து நதி நீரை தடுத்தது தப்பு, மனித உரிமை மீறிய செயல். அது பறவை, காகம், பாகிஸ்தான்ல உள்ளவன் மனிதர் தான், அவங்க எல்லாத்துக்கும் இது பண்ண வேண்டியது தடுத்ததுங்கிறார். இந்த ஸ்டாண்டு அதிமுக 20% வாக்காளர் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில சீமான் சொல்றது சரிதானங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டாண்ட். இதுதான் எடப்பாடிக்கும் தெரியும் நுணுக்கமா. அதனாலதான் இதுல எடப்பாடி ஸ்டாண்ட் கருத்தே சொல்லல. சீமானுக்கு இந்த அதிரடியான இந்த கருத்துக்கு நான் ஏற்றுக்கிறேன் ஏத்துக்கலங்கிறது வேற விஷயம். இந்த கருத்துக்கு வந்து அதிமுக வாக்காளர்ல 20% வாக்காளர்ல பெரும்பகுதி எடப்பாடி பாஜக கூட போயிட்டாரு, தப்பு, சீமான் பண்ற சரிதானன்னு அவங்க நினைக்கிறாங்க. எடப்பாடிக்கு இந்த நுணுக்கமா தெரியும். அதனாலதான் அது பற்றி அவர் எந்த கருத்தும் தெரிவிக்கல, வாயே திறக்கல. அதை கில்லிங் சைலன்ஸ் பண்ணி அப்படி ஒரு சம்பவமே மாதிரி சொன்ன பொண்ணு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு பண்ணி போயிட்டாரு. கடைசியா நான் இதை பேசின பிறகு, நான் வெளிப்படையா பேசின பிறகு பாஜகவினர் வந்து இன்னைக்கு பாஜக மாநில தலைவர் போராட்டம் கூட அதுக்கு வச்சிருக்கிறாரு. இதை தங்களுக்குள்ள இஷ்யூவா சொல்லும் போது, சீமான் அதற்கு மாற்று கருத்தை சொல்லும் போது, இந்தியாவிலே தேஜஸ்வி யாதவ், சித்தாராமையா, சீமான், அதுல சீமான் தான் ஸ்ட்ராங்கான மாற்று கருத்தை சொல்லியிருக்காரு, போல்டா சொல்லியிருக்கிறாரு. அப்ப இவர் வந்து அந்த கருத்து சொல்லுங்க பட்சத்துல அந்த 20% அதிமுக வாக்காளர்கள்ல பிஜேபியை பிடிக்காதவங்க, எலிதவளை நட்பா இந்த கூட்டணி பேரும் பொருந்தா கூட்டணியா பேரும்னு நினைக்கக்கூடியவங்க சீமான் பக்கம் வருவாங்கன்னு சீமான் கணக்கு போடுறாரு. அப்ப நீங்க எல்லாரும் ஒரு விதமா சீமான சிந்திச்சா அவர் இன்னும் விதமா சொல்லி கோல் போட்டு சக்சஸ் பண்ணுவாரு. இந்த 20% அதிமுக ஓட்டை டார்கெட் பண்ணிட்டாரு. அப்ப இதுல நான் அதிமுக ஓட்டுகளை மொத்தமா டார்கெட் பண்ணிட்டாரு. ஏன்னா பாஜக அலையன்ஸ்ல நிறம் மாதிரி தன்னோட ஸ்டாண்டை மாற்றி காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணுன்னு லீடர்ஷிப்பை டைலூட் பண்ணி ஒரு நிலையற்ற தன்மை கொண்டவர், ஒரு ஸ்டெடியானவர் இல்லைன்னு எடப்பாடிக்கு லீடர்ஷிப் வந்த பிறகு அந்த ஓட்டர்ஸ் ஸ்டெடியா சீமான் ஆதரிப்பாங்கன்னு சீமான் அதுக்கு குறி வச்சு இந்த ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டை சீமான் சொன்னார். சீமானுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, 60% வர வேண்டிய அதிமுக, பாஜக, மதிமுக, பாமக அணி 30% தான் வந்து எப்போ புல்வாமா ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்ட்ரைக்ல ஜாட்டுகள் தேசபக்தியோட 60% மேல ஹரியானால போட்டாங்க. ராஜ்புட்டுகள் இமாச்சல்ல பிராமின்ஸ் 60% மேல போட்டாங்க. உத்தரகண்ட் 60% மேல ராஜ்புட்ஸும் பிராமின்ஸும் ஓடிய தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்கள் ராஜ்புட்டுகள் போட்டாங்க. ஜாட்டுகள் பெரிய அளவுல போட்டாங்க. ராஜஸ்தான்ல 60 தாண்டிச்சு. ஆனா இங்க 60 வர வேண்டிய தமிழ்நாட்டுல புல்வாமா தாக்குதலுக்கு பிறகும் 30 தான் வந்தது. அப்பந்தான் சீமான் அதுல ரொம்ப ஸ்ரூடா நுணுக்கமா கவனிக்கிறாரு. இது ராவுக்கு தெரியுமா, சூவுக்கு தெரியுமா, மாவுக்கு தெரியுமா? தெரியாது. சீமானுக்கு தெரியும், எடப்பாடிக்கு தெரியும். அப்ப இதுதான் தமிழ்நாட்டுக்கு நிலைமை. அப்போ இந்த இதுல நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு கருத்து சொன்னா, அதிமுக 20% பெரும்பகுதி சீமான் சொல்றது சரிதானே, எடப்பாடி சந்தர்ப்பவாத கூட்டணிக்காக பேசாம இருக்கிறாருன்னு
அந்த ஓட்டர்ஸ் வந்து சீமான ஏத்துக்குவாங்க. இப்போ புரியுதா எவ்வளவு சென்சிட்டிவான இஷ்யூ மோடிக்கு என்பவர்களே மோடி பக்கம் தெளிவா நின்று ஜாட்டுகள் நிற்பாங்க, ராஜ்புட் நிற்பாங்க, தேசபக்தியும் உள்ள பிராமணர் நிற்பாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்துல தமிழ்நாட்டில் புல்வாமா தாக்குதலுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு எந்த எஃபர்ட்டும் இல்லை, 60 வர வேண்டிய இடத்துல 30 வந்துட்டுன்னு சொல்லும் போது சீமான் நுணுக்கமா அறிவுபூர்வமா இந்த 20% அதிமுக ஓட்டர்ஸும் பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் ஆக மாட்டான், நம்ம கருத்துக்கு கரெக்டா அனுப்பான்னு அவர் கோல் அடிக்கிறார். எடப்பாடிக்கும் அது தெரிஞ்சனால தான் அதை பற்றி கருத்தே சொல்லாம கடைசியா உப்புக்கு சப்பாட்டு பாஜகவை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு நாம்கே வாஸ்தே ஒரு பேரளவுல ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நான் சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியுமையா, நீங்க பெரிய ஆளு, பட் எங்களுக்கும் தண்ணியிலே தடம்பாக்க பார்த்து எதுக்கு பண்றாங்கிறது தெரியும். சீமான் உங்களை விடவும் அதுல கில்லாடித்தனமா மக்கள் உணர்வை தெரிஞ்சவர். நீங்க சசிகலா மூலமா அதிமுக பிடிச்சி உங்க திறமையை காட்டுறீங்க. சீமான் யார் தேவையும் இல்லாம தானே சுயம்பா வளர்ந்து இந்திய வரலாற்றிலே தமிழக வரலாற்றிலே யாரும் இல்லாத அளவுக்கு சாதிக்கூடியவர்னா அப்ப எவ்வளவு நுணுக்கமா ஷார்ப்பா விஷயங்களை தெரிஞ்சு சீமான் கரெக்டா பின் பாயிண்டா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடியவருங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சீமானுக்கு டார்கெட் இந்த 20% அதிமுக ஓட்டும் பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆகாது, அதை நம்ம அடிச்சு தூக்கிடணுங்கிறது தான் சீமானுக்கு நோக்கம். அதனால்தான் இந்த ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல சிந்து நதி நீர் விஷயத்துல அதிமுக ஓட்டர்ஸ் அண்ட் கேடர்ஸோட ஸ்ட்ராங் கருத்துக்கு அந்த மாநில உரிமை அந்த கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு சீமான் இந்த கருத்தை சொன்னாரு. ஸோ சீமான் தனிச்சு போட்டியிடுவதன் மூலமா பாஜக ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது, அதிமுக ஓட்டு பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது, கூட்டணி கட்சிகள் ஓட்டு ஒன்றுக்கொண்டு சரியா நிற்காது, தான் 8-18 ஆக்கி தனிச்சு போட்டிட்டு மிகப்பெரிய ஜம்பை எடுக்க முடியும்னு சீமான் உறுதியா நம்புறாரு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுக்க நன்றி சார்.